அங்கே போக வேண்டாம், போனால் க்ரௌட் பஸ் ஆகும், என்ன நடக்கும்னு தெரியாது, இங்கேருந்தே நீங்கள் பேசுங்க என்று எச்சரிக்கையை மீறி முடிவெடுத்தது யார்? இந்த கேள்விக்கு பதில் சொன்னாரா இந்த முதல்வர்? போலீஸினுடைய எச்சரிக்கையை மீறி சென்றது நீங்கள். உங்கள் ஒட்டுமொத்த டீமும் புழலில் இருந்திருக்கும். மு.க. ஸ்டாலின் செய்த ஒரே தவறு அந்த ஒரு தவறு தான். ஓடு 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 ஓடுன்றீங்களே, நிருபர்கள் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார் சொல்லும் போதும் தலையை கூட திருப்பாமல் பின்னங்கால் படத்தில் விட பையை தூக்கிட்டு ஓடினீங்களே சென்னைக்கு, அதை சொல்லி காமிக்கிறீங்களா ஓடு 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 ஓடுன்னு? நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேத வாக்கா? நினைவு சின்னம் எழுப்புங்க, ஒரு நல்ல நினைவு சின்னம், ஒரு கல்வெட்டை, தஞ்சாவூர் கல்வெட்டு மாதிரி கல்வெட்டை எடுத்து 41 பேருடைய பிணத்தின் மீது ஏறி தாவி ஓடுற மாதிரி ஒரு சிலையை வைங்க. வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது திமுக தரப்பு வந்து எல்லாரும் வந்து வெளிநடப்பு செஞ்சுருந்தாங்க. இந்த எலக்ட்ரல் பாண்டில் பார்ட்டி ஃபண்டாக அது போகும். பார்த்தா எல்லா கட்சிக்கும் கணக்கு இருக்குது, தாவேக்காவு கணக்கு இருக்கான்னு பார்த்தா கணக்கே இல்லை. சில ரூட் மாஃபியா கிரியேட் பண்ணி, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு அவதூறு ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணி, ஆயிரக்கணக்கான பேர் அதில் எம்ப்ளாய் பண்ணி, இதுக்கெல்லாம் 3000 கோடி எங்கேருந்து மிஸ்டர் ஜோசப் விஜய் பார்ட்டி ஃபண்டில் செலவழிச்சிங்கன்னு கணக்கு இருக்கா விஜய்? லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நான் இருக்கேன். இது வரைக்கும் பிடிச்ச கேஸு 57 கோடிக்கு லஞ்சம் வாங்கி இதை பிடிச்சிருக்காங்களே, இப்போ லஞ்சமே ஒளிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களே, எங்கே சார் ஒளிஞ்சு மிஸ்டர் ஜோசப் விஜய்? ஆர்பி உதயகுமார் நிகழ்த்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. மதுபான ஆலைகள்லாம் வந்து விலையை உயர்த்தியதற்கு அந்த மதுபான ஆலையிலிருந்து 800 கோடி பார்ட்டி ஃபண்டாக தாவேக்காவுக்கு போயிருக்குன்னு, இதுக்கு பதில் என்ன மிஸ்டர் ஜோசப் விஜய்? தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு வந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் மற்றும் முனைவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கரூர் மக்களை சந்திச்சிருக்காரு. அவருடைய பேச்சுகள் குறித்து பல விமர்சனங்கள் வந்து இப்போ எழுப்பப்படுது. அதாவது இந்த முறையும் அவருடைய பேச்சு வந்து ஒரு முதலமைச்சர் பேசும் விதமாக இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக வந்து திமுகவே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதாகவும் பல செய்திகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முதலமைச்சருக்குரிய ஒரு பேச்சாக நான் பார்க்கவில்லை. ஒரு தொடர்ந்து அவர் சினிமா நடிகராக தன்னை நினைத்து கொண்டு, எதிர்க்கட்சி தலைவராக தன்னை நினைத்து கொண்டு மக்கள் மத்தியிலே ஒரு பொய்யை பரப்புவதில் குறியாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 41 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு இவர் போகிறார். இவ்வளோ நாள் போகல. இவர் 2 இடத்துக்கு தான் போயிருக்கார். 2 இடமே தேர்தல் வரக்கூடிய இடம். ஒன்று திருச்சி கிழக்கில் போயிருக்காரு. அது இவர் ஏற்கனவே நின்று காலியான தொகுதி, இடைத்தேர்தல் வர வேண்டிய தொகுதி. இங்கே எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ற ஒரு அதிமுகவின் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ரிசைன் பண்ணி தாவேக்காவில் சேர்ந்திருக்கிறார். எனவே கரூரில் தேர்தல் வந்த பிறகு போனால் நம்ம பெயர் கெட்ட பெயராகிவிடுமே, எனவே இப்பொழுதே போய் அந்த மக்களை பார்க்க என்ற போர்வையில் திமுக மீது பொய்யை வாரி இறைத்து விட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர வேறு எதிலும் எந்த விசேஷமும் இதில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு முதல்வர் எங்கே பேச வேண்டுமோ அங்கெல்லாம் அமைதியாக இருந்துவிட்டு, எங்கே வந்து மக்களிடம் உண்மையை பேச வேண்டுமோ அங்கே வந்து பொய்யை பேசிவிட்டு, இப்படி வந்து 41 பேர் மரணத்திற்கும் இவருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பது போல் மக்கள் மத்தியிலே அவர் பேசுவதை பார்த்தால் உண்மையிலேயே அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு டேலைட் பொய்யுரையை ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் பேசலாமா என்ற கேள்வி எழுகிறது. பெரம்பூரில் எங்களை தடுத்தாங்க போலீஸு, நாங்கள் போகலை, கூட்டம் அதிகமாக இருக்குது. இங்கே எங்களை தடுத்திருந்தால் நாங்கள் போயிருக்க மாட்டோம் அல்லவா, எங்களை வந்து ட்ராமா பண்ணி இழுத்து சென்று விட்டார்கள் என்று காவல்துறை மேலே ஒரு அப்பட்டமான பகிரங்கமான ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விடுகிறார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். 50 மீட்டருக்கு முன்னால் டிஎஸ்பி நிறுத்தி, சார் ப்ளீஸ் டோன்ட் மூவ் ஃபார்வர்ட், அன்கண்ட்ரோலபிள் க்ரௌட் பர்ஸ்ட் ஆயிரும், அங்கே போகக்கூடாது, அங்கே போக வேண்டாம், போனால் க்ரௌட் பர்ஸ்ட் ஆயிரும், என்ன நடக்கும்னு தெரியாது, இங்கேருந்தே நீங்கள் பேசுங்க என்று எச்சரிக்கையை மீறி முடிவெடுத்தது யார்? ஜோசப் விஜய் எடுத்தாரா, ஆதவர்ஜன் எடுத்தாரா, இல்லை புஷி ஆனந்த் எடுத்தாரா? இந்த கேள்விக்கு பதில் சொன்னாரா இந்த முதல்வர்? இல்லை சார். இதுதானே பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது. அப்போ போலீஸினுடைய எச்சரிக்கையை மீறி சென்றது நீங்கள். போலீஸினுடைய எச்சரிக்கையை ஒரு எச்சரிக்கையாகவே மதிக்காமல் அந்த இடத்துக்கு சென்றே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் படப்பிடிப்பு கருவிகளெல்லாம் அங்கே இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே செட் செய்து அனுப்பிய படப்பிடிப்பு கருவிகள் அங்கே இருக்கிறது. அந்த பாயிண்டில் எடுத்தால் தான் நீங்கள் வந்து ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங் எடுக்க முடியும் என்ற வீடியோக்கள்லாம் ஏற்கனவே வெளியாயிருச்சு. இன்னமும் மக்களை ஏமாற்ற முடியாது மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களே. ஏற்கனவே நீங்கள் வந்து 8 கேமரா, ஹை டெஃபினிஷன் கேமரா, 60
ட்ரோன் கேமரா இதெல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல லைட்டிங்கெல்லாம் போட்டு அந்த இடத்துல வச்சு இப்படியெல்லாம் வரணும்னு ஏற்கனவே ட்ரைலர்லேயே நீங்கள் வந்து ஏஐயில் பண்ணி வச்சிட்டீங்க. அந்த ட்ரைலரையும் நீங்கள் வெளியிட்ருக்கீங்க. அப்போ இது திட்டமிடப்பட்ட ஒரு செயல். இந்த திட்டமிடப்பட்ட ஒரு செயலை இப்பொழுது ஏதோ நீங்கள் வந்து பெரிய தேவதூதன் மாதிரி, ஒன்றுமே தெரியாதவர் மாதிரி, உங்களை வந்து போலீஸ் தவறாக வழிநடத்தி சென்றது மாதிரி, ட்ராமா பண்ணது மாதிரி, சினிமா எடுத்தது நீங்கள், ஆனால் ட்ராமா பண்ணதுன்னு சொல்லி குற்றச்சாட்டை சொல்கிறது யாரா? போலீஸை வந்து இப்படி நடந்தால் அப்படி நடங்க, அப்படி நடங்க, அப்படி நடந்தால் இப்படி நடங்க என்று மேலிடத்திலிருந்து வழிநடத்தினார்கள் என்று யாரை குற்றச்சாட்டு சொல்கிறீங்க? மு.க. ஸ்டாலினியா, இல்லை செந்தில் பாலாஜியாவா, இல்லை உதயநிதி ஸ்டாலினியா? யாரை குற்றச்சாட்டு சொல்கிறீங்க? இவங்க தான் உங்கள் படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணாங்களா? இல்லை உங்கள் படத்துக்கு ஹைட் பண்ணி கேமரா ஆன் பண்ணாரா உதயநிதி ஸ்டாலின்? சொல்லுங்கள். இல்லை செந்தில் பாலாஜி ஃபினான்ஸ் பண்ணாரா? 12 மணிக்கு வருவேன்னு இப்போது பத்திரிக்கையில் சொன்ன புஷ்யானந்த் தானே உங்கள் பொசியாளர்? அவர் தானே உங்களுடைய ப்ரோக்ராம், என்டையர் ப்ரோக்ராம் டூர் போட்டு நடத்துகிறாரு. உங்கள் கூட வந்தது ஆதவர்ஜனா தானே? அவர் தானே இந்த மக்கள் இந்த முடிவை மாற்றி எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ போலீஸினுடைய எச்சரிக்கையை மீறி சென்றது யார்? நீங்களா வேறு யார்? அந்த பஸ்ஸுக்குள்ளேருந்து லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அமர்த்தி ஒரு சைக்கோத்தனமான ஒரு நடவடிக்கை என்று பலராலும் புகார் அளிக்கப்பட்ட, பலராலும் குற்றம் சாட்டப்பட்ட அந்த நடவடிக்கையை செய்தது யார்? நீங்களா இல்லை செந்தில் பாலாஜியா? சொல்லுங்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை ஒரு ஸ்டேட்டிக் க்ரௌடில் ஒரு மூவிங் க்ரௌடை கொண்டாந்து, ஏற்கனவே 27,000 பேர் ஸ்டேட்டிக் க்ரௌடு அங்கே கிட்டத்தட்ட மார்னிங்லேருந்து காலையிலேருந்து காத்துட்ருக்காங்க. தண்ணி இல்லை, யூரின் பாஸ் பண்ண போக முடியலை, கூட்டம் நெரிசல், எங்கே பார்த்தாலும் எல்லா வழிகளும் அடைப்பு. இப்படி வந்து பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து ஆட்களை திரட்டிட்டு வந்து கரூரில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காட்ட வேண்டும் என்று செய்தது யார்? நீங்கள் தானே. உங்கள் கூடவே 10,000 பேரை கூப்பிட்டு வந்தது யார்? நீங்கள் தானே. ஏன் அந்த கூட்டம் இன்றைக்கி வரல? திருச்சியிலேருந்து இன்றைக்கி போனீங்கல்ல, 10,000 பேர் உங்களோட வந்தான்ல பைக்கில், ஏன் இன்றைக்கி வரலவன்? ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து கூப்பிடலாம், வரல. அன்றைக்கி காசு கொடுத்து கூப்பிட்டீங்க, வந்தாங்க. ஓகே. இன்றைக்கி ஏன் வந்து உங்களுடைய ரோட் ஷோ வெறிச்சோடி கிடந்தது? ஆளே இல்லாத டீ கடையில் எதுக்கு டீ ஆத்துறான்டா அப்படின்ற மாதிரி ஆளே இல்லாத தெருவில் கையை எடுத்து காமிச்சிட்டே போகிறீங்க. ஒரு தருமை இல்லை. ரோட் ஷோ நடத்தி ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதே கரூரில் ரோட் ஷோ நடத்தி ஃப்ளாப் ஆகுது. உங்களை பார்ப்பதற்கே கூட்டமே இல்லை. அங்கங்கே கொஞ்சம் பேர் நிற்கிறான் நடிகரை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன் வந்து காலையிலேருந்து 12 மணிக்கு நீங்கள் போய் பேச போகிறீங்க, 11 மணிக்கு டிவியில் நேரில் போடுறான், ஒருத்தருமே கூட்டமே வரலையே உங்கள் மாநாட்டு பந்தலுக்கு. அதுக்கப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏடிஎம்கே காரங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து, தாவேக்காவுடைய ஆட்கள் வந்து தங்கள் கட்சிக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஏதோ ஃபுல்லப் பண்ணி நடத்தியிருக்கீங்க கூட்டத்தை. இது வந்து என்ன தெரியுது? இதெல்லாம் இழுத்து வரப்பட்ட கூட்டம், கூட்டி வரப்பட்ட கூட்டம். கூட்டி வரப்பட்டு செயற்காக உருவாக்கப்பட்ட கூட்டத்தில் ஒரு ஸ்டேட்டிக் க்ரௌடில் ஒரு மூவி க்ரௌடை கொண்டு வந்து பெரிய பஸ்ஸை வச்சு கொண்டாந்து போலீஸினுடைய எச்சரிக்கையை மீறி மோதி அங்கே வந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த நிமிடம் வரை இவர் பஸ்ஸு உள்ளே வர யாராவது ஒருத்தர் செத்தானா? இவர் பஸ்ஸு உள்ளே வர ஒரு வயசு ஆகலை. இவர் பஸ்ஸு உள்ளே வந்த உடனே எத்தனை பேர் செத்தான்? அப்போ யார்? தெர் இஸ் ஃபார் தர் எவரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நீ பஸ்ஸு உள்ளே வந்த உடனே அதனுடைய நெரிசல் தாள மாட்டாமல் க்ரௌடு நாலா பக்கமும் அலை அடிக்குது. கண்ணு முன்னால் செத்து விழுகிறான். கண்ணு முன்னால் ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போகுது. இது நம்ம கட்சி ஆம்புலன்ஸான்னு நீங்கள் தானே கேட்டீங்க. ஒரு குழந்தைய காணும்னு பேரை சொல்லி அனௌன்ஸ் பண்ண சொன்னாப்ல யாதவர்ஜனா யார்? நீங்கள் தானே சொன்னீங்க. தண்ணி பாட்டில் தூக்கி போட்டது யார்? நீங்கள் தானே. அங்கே சம்பவம் நடக்குதில்ல, இத்தனை சம்பவம் நடக்குதுன்னா ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? சினிமாவில் மட்டும் பிரச்சனைனா ஓடி போய் பைக்கில் போய் காப்பாற்றுறீங்க, ஃப்ளைட்டில் போய் காப்பாற்றுறீங்க, சுக்காய் தேட்டியில் போய் காப்பாற்றுறீங்க, காரில் போய் காப்பாற்றுறீங்க, டிராக்டரில் போய் காப்பாற்றுறீங்க. உன் கண்ணு முன்னால் செத்து விழுகிறான். 30 பேர் செத்து விழுந்துட்டுருக்கான். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பண்ண பரவாயில்ல, நான் நேரடியாக களத்தில் நிற்பேன்,
அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கணுமா இல்லையா? அதை விட்டு எங்கே போனீங்க மிஸ்டர் விஜய்? ஓடு 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 ஓடுன்றீங்களே, நீங்கள் ஓடினதை சொல்லி காமிக்கிறீங்களா? கரூர்லேருந்து திருச்சிக்கு ஓடினதை சொல்லி காமிக்கிறீங்களா? திருச்சியிலேருந்து நிருபர்கள் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார் சொல்லும் போதும் தலையை கூட திருப்பாமல் பின்னங்கால் பெடலில் விட பையை தூக்கிட்டு ஓடினீங்களே சென்னைக்கு, அதை சொல்லி காமிக்கிறீங்களா? ஓடு 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 ஓடுன்னு. யாரை ஏமாத்துறீங்க? எந்த மக்களை ஏமாத்துறீங்க? நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேத வாக்கா? நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டதுனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாயிருமா? என்ன என்ன பேசுகிறீங்க? எப்படி பேசுகிறீங்க? இப்போ ஒரு நடந்த சம்பவத்தை போய் 3 நாள் ஒளிஞ்சிக்கிட்டு 1 மாதம் புஷியானது எங்கே போனார்னே தெரியல, ஓடி ஒளிஞ்சிட்டாரு. இந்த பட்டிமன்ற அமைச்சர் ராஜ்மோகன் எங்கே போனாருன்னு தெரியல. ஆதவர்ஜுனா மட்டும் குருமூர்த்தியை பார்த்து உங்களை வீடியோ வெளியிட சொல்லிவிட்டு நேராக டெல்லிக்கு ஓடி உங்கள் தலையை பிடிச்சி சிபிஐயில் கொண்டு மாட்டி விட்டு வந்துட்டார். ஓகே, இன்றைக்கி நீங்கள்லாம் உத்தமர்கள் மாதிரி பேசுகிறீங்க. என்னமோ இந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு தொடர்பே இல்லாத மாதிரி. எப்படி இப்படிப்பட்ட ஒரு பொய்யை, இப்படிப்பட்ட ஒரு இதை பேச முடியுது சொல்லுங்கள்? ஏற்கனவே அந்த இடத்துல நீங்கள் ஓடுனீங்க, அந்த இடத்துல நின்று மக்களை பாதுகாத்தவர் அன்றைக்கு மு.க. ஸ்டாலின். 120 பேர் அடிபட்டு மிதிபட்டு ஆஸ்பத்திரிக்கு குற்றுயிரும் குலையுருமாக வந்தவர் 120 பேர். 120 பேரில் ஒருத்தன் கூட சாகலை. உயிரை காப்பாற்றியவர் திரு மு.க. ஸ்டாலின். உயிரை காப்பாற்ற எல்லா ஏற்பாடையும் பண்ணவர் சுப்பிரமணியம், செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ், அத்துணை டாக்டர்கள் 4 மாவட்டத்தினுடைய டாக்டர்களை வர வச்சு எல்லா வேலையும் பண்ணி மார்ச்சுவரியில் இது பண்ணி அன்றைக்கு அந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு பண்பாடு மிக்க முதலமைச்சராக செயல்பட்ட முதல்வர் ஸ்டாலினை எந்த அளவுக்கு தரக்குறைவாக இழிந்த நிலையில் 5 நிமிஷம் பேசுனதுக்கே பரோட்டா கொத்து பரோட்டா போட்டாங்கன்றெல்லாம் பேசக்கூடிய அளவிற்கு தரம் தாழ்ந்த நடைமுறையில் வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவதற்கு ஒரு முதலமைச்சருக்கு அழகா மாண்பா? முதலமைச்சருடைய பண்பு நலன்களாது? சொல்லுங்கள் பாப்பா. இதே ஜெயலலிதாவாக இருந்திருந்தால் நீங்கள் உள்ளே போயிருக்கணும் மிஸ்டர் ஜோசப் விஜய். புழலில் இருப்பீங்க நேரம். ஜெயலலிதா இருந்திருந்தா உங்கள் ஒட்டுமொத்த டீமும் புழலில் இருந்திருக்கும். மு.க. ஸ்டாலின் செய்த ஒரே தவறு அந்த ஒரு தவறு தான். ஓகே, பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார் பார்த்தீங்களா? அதுதான் அவர் செய்த தவறு. ஓகே, இன்றைக்கி அப்படியே பிளேட்டை மாற்றுறீங்க. ஏற்கனவே அது சிபிஐ விசாரணையில் இருக்குது. சிபிஐ விசாரணையில் சொல்லிட்டாங்களா நீங்கள் உங்களை நாங்கள் விடுவிச்சிடறோம்னு சொல்லிட்டாங்களா? ஏன்னா நீங்கள் பிஜேபியுடைய ப்ராக்சி அரசு தானே, அதனால் இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். ஏற்கனவே நீங்கள் என்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பெரிய சுதந்திர போராட்ட தியாகியா, இல்லை மொழிப்போர் தியாகியா, இல்லை மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு சொல்லி உயிர் நீத்த தியாகியா? சொல்லுங்கள். இல்லை இடஒதுக்கீடுக்காக போராடி உயிர் நீத்த தியாகிகளா? இல்லை இராணுவத்தில் கார்கில் போரில் ஈடுபட்டு உயிர் நீத்த தியாகிகளாக? நினைவு சின்னம் எழுப்புங்க, ஒரு நல்ல நினைவு சின்னம், ஒரு கல்வெட்டை, தஞ்சாவூர் கல்வெட்டு மாதிரி கல்வெட்டை எடுத்து அங்கே அடித்து வைங்க. அங்கே நீங்கள் புறமுதிட்டு ஓடிய படத்தை போட்டு வைங்க, அது சிலையாக வைங்க. 41 பேருடைய பிணத்தின் மீது ஏறி தாவி ஓடுற மாதிரி ஒரு சிலையை வைங்க. அந்த சிலையை வச்சு அறிவார்ந்த தமிழ் சமுதாயம், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, 41 பேர் சினிமா நடிகனை பார்க்க உயிரை மாய்த்த நினைவு சின்னம்னு வைங்க. அதில் வருங்கால சந்ததி பார்த்து அதில் தெரிஞ்சுக்கிட்டோம், கற்றுக்கிட்டோம். தலையெழுத்து. சரி, இப்போது இது மட்டும் இல்லாமல் இந்த கரூரில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கரூரில் இருக்க அரசு பள்ளியில் ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்தும் அதிமுக தரப்புலேருந்தும் இப்போ ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக பள்ளிகளில் இந்த மாதிரி அரசியல் ரீதியான விஷயங்கள் பள்ளிகளிலும் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இந்த பள்ளிகளில் இப்போ இந்த ஒளிபரப்பு பண்ணதை யார் அப்படின்ற பல கேள்விகளும் போயிட்டுருக்கு. கல்வித்துறை அமைச்சரும் தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கமும் செஞ்சுருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பள்ளிகளில் வாடி 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 கைப்படாத சிடி அப்படின்னு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடியவர் உயர்கல்வித்துறை அமைச்சர், காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு கருத்துள்ள ஆழமான கருத்துள்ள பாடல்களை எல்லாம் பாடி மாணவர்களை இன்ஸ்பயர் பண்ணி, இனிமேல் படித்து பிரயோஜனம் இல்லை தம்பி,
படித்தெல்லாம் நீங்கள் வந்து டாக்டர் ஆகியோ, இன்ஜினியர் ஆகியோ, சயின்டிஸ்ட் ஆகியோ, மேனேஜர் ஆகியோ, இல்லை வந்து அக்கௌண்டண்ட் ஆகியோ, வக்கீல் ஆகியோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் எந்த சம்பாத்தியமும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. நீங்கள் வாடி வாடி சிடி போன்ற அற்புதமான கலைநயமிக்க பாடல்களை எல்லாம் பாடினீங்கன்னா, எப்படி விஜய் அவர்கள் ட்ராப் அவுட் ஆனாரோ லயோலா காலேஜில் படிக்க முடியாமல், அது மாதிரி ட்ராப் அவுட் ஆகி டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு சினிமாவில் சேர்ந்திங்கன்னா கோடிக்கணக்கில் வருமானம் வரும், உச்சபட்ச நடிகராக ஆகலாம். ஆகி இந்த மாதிரி வாடி வாடி சிடி போன்ற பாட்டுகளை எல்லாம் பாடி நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் உச்சநிலைக்கு நீங்கள் செல்லலாம் என்ற கருத்துக்களை என்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சரே பரப்ப ஆரம்பித்தாரோ, என்றைக்கு பள்ளிகளில் மாணவர்களை பயன்படுத்தி தாவேக்காவுடைய கொடியை நட வைத்தார்களோ, என்றைக்கு ஆசிரியர்களை மிரட்டி விஜயனுடைய படத்தை நட்ட நடு வெயிலில் 12 மணிக்கு மாணவிகளை உட்கார வைத்து விஜயனுடைய படத்தை வரைந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தாங்களோ, அன்றைக்கே வந்து இந்த பள்ளிகள் சீரழிவுக்கு வித்திடப்பட்டு விட்டது. இன்றைக்கு விஜயனுடைய பிறந்த நாளைக்கு தாவேக்கா கொடியை பள்ளிகளிலே கட்டி தாவேக்காவுடைய தலைவரை காண்பித்து தாவேக்கா தலைவர் பாடிய பாடலை பாடி மாணவர்களை வந்து திசை திருப்ப வழி வகுத்தார்களோ, அன்றைக்கே தமிழ்நாட்டு பள்ளிகளின் தரம் இனிமேல் மீண்டும் எழுந்திருக்க வாய்ப்பில்லை என்பது ஆகிவிட்டது. மக்களே ஓட்டு போட்டு விட்டார்கள், மக்களே விஜய் பக்கம் இருக்கிறார்கள். நாம் நின்றால் என்ன என்று ஆசிரியர் பெருமக்களும், ஓகே உனக்கு இங்கிலீஷே சொல்லித்தரதில்ல, வாட் இஸ் யுவர் ஃபாதர் என்று ஒரு தொழில்துறை அமைச்சர் போய் தன் அதிமேதாவித்தனத்தை, தன் ஆங்கில மேதாவித்தனத்தை ஓகே ஒரு குழந்தையிடம் காண்பித்து இந்த குழந்தையை மாரல் ஹராஸ்மெண்ட் பண்ணி அந்த ஆசிரியர்களையும் கேவலப்படுத்தி இப்படியெல்லாம் வந்து பள்ளிகளில் நடக்க ஆரம்பித்து விட்டது. பள்ளிகளை வந்து ரைடு விட்டு பள்ளிகளை சீரமைப்பதான் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் ஒரே வேலை என்பது, அதை எடுத்து ரீல்ஸ் போடுவது, இதுதான் இவர்களது வேலை என்று அனைத்து அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் களத்தில் இறங்கி பள்ளிகளை குறிவைத்து, மாணவர்களை குறிவைத்து, மாணவிகளை குறிவைத்து, அப்போ இப்படிப்பட்டவர்கள் வந்து விஜயினுடைய அரசியல் பயணத்தை ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் ஒளிபரப்பி இப்படிப்பட்ட ஒரு இழி செயலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, பெற்றோர்கள், வாக்களித்த பெற்றோர்கள் விஜய் வர வேண்டும், திமுக போக வேண்டும், விஜய் தான் வரணும், விஜய் மாமா தான் வரணும் என்று சொன்ன பெற்றோர்கள் புலகாங்கிதம் அடைந்து இனிமேல் விஜய் புகழ் பாடி தங்கள் குழந்தைகளை எல்லாம் விஜய் மாதிரி ஒரு நடிகராக, ஒரு டான்ஸராக, ஒரு சினிமாவில் சேர்த்து விடுவதற்கு வசதியாக இந்த பள்ளிகளெல்லாம் மாற்றப்படும் என்பதை இந்த பெற்றோர்கள் உணர வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். எனவே உங்கள் பிள்ளைகள்லாம் இனிமேல் நல்லா சேஃபாக படிக்கும், இனிமேல் சேஃபாக வந்து கல்வி கற்றுக்கொள்ளும், வாடி வாடி சீடி போன்ற அருமையான பாடல்களை கற்று தேர்ந்து பாடத்தில் அவர்கள் படிக்கக்கூடிய பாடத்தில் ஒரு மிகப்பெரிய மதிப்பெண்களை எல்லாம் பெற்று அவர்கள் சீக்கிரம் இடைநிற்றல் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளை தாவேக அரசு இப்பொழுதிருந்தே விதைக்க ஆரம்பித்திருக்கிறது. எனவே அது நல்ல பயிராக சினிமாவில் வளரக்கூடிய ஒரு நல்ல பயிராக வளரும். லெஸ் டாக் ஒர்க் மோர் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் இதுக்கப்புறம் தாவேக்காவோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் சொல்லியிருந்தீங்க, அதாவது சட்டப்பேரவையில் வந்து ஒரு விஷயம் நடந்ததில்ல சார், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது திமுக தரப்புலேருந்து எல்லாரும் வந்து வெளிநடப்பு செஞ்சுருந்தாங்க. இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கே வந்து சட்டப்பேரவையில் எல்லாரும் வெளிநடப்பு செய்கிறாங்க. அதாவது 5 நிமிஷம் பேசுகிறதுக்கே கொளத்தூரில் வந்து கொத்து பரோட்டா போட்டாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போ இந்த ஒரு லைனும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது பார்ட்டி ஃபண்டை வந்து ஒழிச்சிட்டேன்னு விஜய் சொன்னாரா? சொல்லலை. பார்ட்டி ஃபண்டு இனிமேல் இருக்காது அப்படின்னு விஜய் சொன்னாரா? சொல்லலை. பார்ட்டி ஃபண்டுன்றது என்னது? லஞ்ச பணம், ஊழல் பணம், கான்ட்ராக்டில் வரக்கூடிய கமிஷன் பணம். இந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் வந்து முந்தி அரசியல் கட்சிகளுக்கு சென்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பார்ட்டி ஃபண்டு போனால் எவ்வளோ ஃபண்டு போதோ அந்த ஃபண்டை யார்கிட்டருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு கணக்கு காமிக்கணும், எலக்ட்ரல் பாண்டு வாங்கணும். இந்த எலக்ட்ரல் பாண்டில் பார்ட்டி ஃபண்டாக அது போகும்.
போய் சேரும் அது. அப்படி பார்த்தா எல்லா கட்சிக்கும் கணக்கு இருக்குது. தாவேக்காவு கணக்கு இருக்கான்னு பார்த்தா கணக்கே இல்லை. கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. ஓகே, 3000 கோடி செலவில் அரௌண்ட் கிட்டத்தட்ட 3000 கோடி செலவு, பட்ஜெட் செலவு ரூட் மாஃபியா கிரியேட் பண்ணி, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு அவதூறு ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணி, ஆயிரக்கணக்கான பேர் அதில் எம்ப்ளாய் பண்ணி, இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு பணம் கொடுத்து, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இப்படி எல்லாருக்கும் பணம் கொடுத்து கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி 150-200 கண்டென்ட்டை ஒரு நாளைக்கு க்ரியேட் பண்ணி எல்லாமே அவதூறை பரப்பி, சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கும் எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாடு தான் மோசமாக போச்சு, ஊழல் தலைவிரித்து ஆடுது, அப்படி எல்லாத்தையும் சொல்லி கிரியேட் பண்ணி 3000 கோடிக்கு மேலே செலவழித்து ஒரு மிகப்பெரிய கேம்பெயினை நடத்தி, சோசியல் மீடியா கேம்பெயினை நடத்தி, நீ மக்களுக்கு பணம் கொடுக்கல, ஆனால் சோசியல் மீடியா கம்பெனிகளுக்கு பணம் கொடுத்தீங்க. சோசியல் மீடியா கம்பெனிக்கு பணம் கொடுத்து என்ன பண்ணீங்க? மக்கள் எல்லாரும் சோசியல் மீடியாவுக்கு அடிமையாக இருக்காங்க. மக்கள் எல்லோரும் ரீல்ஸு, ஷார்ட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், ட்விட்டரு, யூடியூப் எல்லாம் பார்த்துக்கிட்டு யார் ஒரு பெர்செப்ஷன் யாருக்கு மேலே இருக்குன்றதை பார்த்து கிரியேட் பண்ணி ஒரு முடிவெடுக்கிறாங்க. இவர்களை வைத்து கொண்டு, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை வைத்து, விஜய் என்ற ஒரு நடிகரது பிம்பத்தை வைத்து அதை ரீல்ஸ் ஆக்கி, சினிமா நடிகர்கள், துணை நடிகர்களை வைத்து கொண்டு விஜய் போராட்டங்கள்லாம் போய் அழுது நடித்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டது மாதிரி, பெண்கள்லாம் உணர்ச்சி வசப்பட்டு விஜய் மேலே அவ்வளவு பாசத்தோடு இருக்கிறது மாதிரி ஒரு அப்பீலை கிரியேட் பண்ணி, இதெல்லாம் பண்ணி, இதுக்கெல்லாம் 3000 கோடி எங்கேருந்து மிஸ்டர் ஜோசப் விஜய் பார்ட்டி ஃபண்டில் செலவழிச்சிங்கன்னு கணக்கு இருக்கா விஜய்? அந்த ஃபண்டு செலவழித்தது யார்? மிஸ்டர் விஜயினுடைய சொந்த பணத்தில் இருந்தா, இல்லை லாட்ரி பணத்திலேருந்து எத்தனை ஆயிரம் கோடி வந்தது, இல்லை பிஜேபியிட்டேருந்து எத்தனாயிரம் கோடி உங்களுக்கு வந்துச்சு பணம்? இந்த பணத்தை சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸுக்கு கொடுத்தது யார்? கணக்கு இருக்கா? அதுக்கு பேரெல்லாம் பார்ட்டி ஃபண்டா இல்லையா? தினமும் நியூஸ் வருது, வட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தாசில்தார் ஆஃபீஸு, விஓ ஆஃபீஸில் இது வரைக்கும் பிடிச்ச கேஸு 57 கோடிக்கு லஞ்சம் வாங்கி இதை பிடிச்சிருக்காங்களே. இப்போ லஞ்சமே ஒளிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களே, எங்கே சார் ஒளிஞ்சிச்சு மிஸ்டர் ஜோசப் விஜய்? எங்கே ஒளிஞ்சுது? முன்னாள் அதிமுக அமைச்சர் திரு உதயகுமார், ஆர்பி உதயகுமார் நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார், அது சொல்லியிருக்கார், ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்கார். மதுபான ஆலைகள்லாம் விலையை உயர்த்தியதற்கு பச்சை கொடி காமிச்சு 517 கடையை மூடினதுனால மதுபான ஆலைகள் விலையை உயர்த்துவதற்கு பச்சை கொடி காமிச்சு, அந்த மதுபான ஆலையிலிருந்து 800 கோடி பார்ட்டி ஃபண்டாக தாவேக்காவுக்கு போயிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. இதுக்கு பதில் என்ன மிஸ்டர் ஜோசப் விஜய்? உங்களுடைய கட்சியை சேர்ந்த தாவேக்காவினுடைய வழக்கறிஞர் ஒரு லேடி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமனத்திற்கு 5 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் பார்ட்டி ஃபண்டு வாங்குறாங்கன்னு சொல்லி கோர்ட்டில், நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்களே, அதுக்கு என்ன பதில்? இப்படி எங்கெங்கு பார்த்தாலும் ஊழல் கரை ஓடிக்கிட்டு இருக்கிறதே, அதுக்கு என்ன பதில்? சரி, ஓகே, எல்லா இடத்துலையும் நாங்கள் லஞ்சம் வாங்க சொல்லலை. கான்ட்ராக்டில் லஞ்சம் கிடையாது, கமிஷனில் கான்ட்ராக்டில் லஞ்சம் கிடையாது, டெண்டரில் லஞ்சம் கிடையாது. அரசு அதிகாரிகள்கிட்ட போனால் லஞ்சம் இல்லாமல் எல்லா வேலையும் நடத்திடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு, முன்னாள் அரசு ஊழியர். லஞ்சம் கொடுக்காமல் நீங்கள் போய் உட்காந்திங்க அப்படின்னா 5 நாளில் வர முடிய வேண்டிய வேலை 50 நாள் ஆகுது, மக்கள் அலக்களிக்கப்படுகிறார்கள் என்று பேட்டி கொடுத்துருக்கார். அதற்கு பதில் என்ன மிஸ்டர் ஜோசப் விஜய்? அதாவது இதுக்கடுத்து லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்றவும் விஜய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் அங்கே இருப்பீங்க. இவங்களுக்கு வேலை நடக்கணும்ல, நீங்கள் அங்கே இருப்பீங்க. உங்களை யார் பார்க்குறது? உங்களை பார்க்கணுன்னா சினிமாக்காரங்க தான் பார்க்க முடியும், உங்களை பார்க்கணுன்னா கார்ப்பரேட் முதலாளிகள் தான் பார்க்க முடியும். சாதாரண மனுஷன் பார்த்துட முடியுமா உங்களை? அதிமுகலேருந்து வரக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்களே உங்களை பார்க்க முடியலையா? உங்கள் கட்சியில் சேர்ற யாருமே பார்க்க முடியலையே, யார் உங்களை பார்க்க முடியும்? விஜய்ன்னு சொன்னால் உடனே வேலை நடந்துருமா? சரி, வேலை நடக்கிறதுக்கு என்ன நீங்கள் சட்டத்தை கொண்டாந்துருக்கீங்க? ரைட் டு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் கொண்டாந்துருக்கீங்களா? சொல்லுங்கள். நான் லஞ்சத்தை ஒழித்து விட்டேன்,
அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கிடையாது, டெண்டரில் லஞ்சம் கிடையாது, கான்ட்ராக்டில் லஞ்சம் கிடையாது, போலீஸ் காவல்துறையில் லஞ்சம் கிடையாது, இபியில் லஞ்சம் கிடையாது, மருத்துவத்துறையில் லஞ்சம் கிடையாது, கல்வித்துறையில் லஞ்சம் கிடையாது, வருவாய்த்துறையில் லஞ்சம் கிடையாது, பத்திரப்பதிவு துறையில் லஞ்சம் கிடையாது, எந்த துறையிலும் லஞ்சம் கிடையாது, ஆர்டிஓ ஆஃபீஸில் லஞ்சம் கிடையாது. சரி, வேலை நடந்துருமா? வேலை நடக்கும். லஞ்சம் வாங்க மாட்டீங்க, வேலை பார்த்து கொடுத்துருவாங்களா? அந்த வேலையை உறுதிப்படுத்துவதற்கு ரைட் டு சர்வீஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அதை கொண்டாந்தீங்களா? சரி, ரைட் டு சர்வீஸ் ஆஃப் குவாலிட்டி, ரைட் டு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் ஆக்ட்னு கொண்டு வந்து இந்தந்த வேலைக்கு இத்தனை நாளைக்குள்ளே தீர்வு வரணும், இதை வந்து டெலிவர் பண்ணணும். பர்த் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, வருமான சான்றிதழ், மற்ற அனைத்து பட்டா மாறுதல், இப்படி பல்வேறு விண்ணப்பங்களுக்கு, மனுக்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். காவல்துறை வந்து உடனடியாக பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய புகார்களை விசாரித்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும். போன உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் இருந்தால் அதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு ஒரு ரைட் டு சர்வீஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்டை கொண்டாந்துருக்கீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் இதை வந்து தொடர்ந்து செய்தீர்கள் என்று சொன்னால் லஞ்சத்தை ஒழிச்சிட்டிங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அதை விட்டு லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன் எங்கே போனாலும் லஞ்சமே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே சுயத்தை மட்டும் அடிச்சுக்கிட்டிங்கன்னா இவ்வளவு கேஸ் இருக்கே, இவ்வளவு இஷ்யூ இருக்கே, இதுக்கெல்லாம் பதில் யாருப்பா சொல்லுவா? யார் சொல்கிறது? நீங்கள் என்ன பத்திரிக்கையாளரை பார்த்து இது கேள்விக்கு பதில் சொல்லிட போகிறீங்களா? இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு தான் பத்திரிகையாளரை பார்த்தாலே வந்து பச்சனாவியாக இருக்கேன், மக்களை பார்த்தாலே உங்களுக்கு பச்சனாவியாக இருக்கேன். மாதத்துக்கு ஒரு வட்டம் எங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்க போதோ அங்கே வந்து நீங்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அது பொய்யே சொல்லிட்டு போயிடுவீங்க. அதை பார்த்து கைதட்டுறதுக்கு சில பெண்கள் ரெடியாக உட்காந்துருக்காங்க, சில இளைஞர்கள் ரெடியாக உட்காந்துருக்காங்க. அவர்களை வச்சுட்டு கைதட்டிட்டு போங்க, அதை எடுத்து ரீல்ஸ் போட்டுட்டு போங்க. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றிம்மா.